ஒரு பையன் பொறந்ததுலேருந்து இப்ப வரைக்கும் என்ன பார்த்து பேசாம என் பின்னாடி பார்த்தே பேசுறான். யாரு கூட பேசுறானே தெரியல. ஸோ ஜூன் 18 என்ன பண்ணுறாருன்னா, ஜெசிகா அவங்க ஒய்ஃபை கிராண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணுறாரு. பிகாஸ் அவங்களோட டெலிவரியில் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால. ஸோ அட்மிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ரிக்கவரி ரூமில் வந்து நர்ஸ் அவரோட பையனை அவர் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிருக்காரு. சின்னோட கண், சின்னோட ஃபேஸ், சின்னோட கால் எதுவுமே தெரியாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த பேபி தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்டு நர்ஸ் வரும்போது கிராண்ட் கேட்குறாரு, ஜெசிகா இங்கே ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நர்ஸ் தடுமாறிட்டு, ஜெசிகா ஃபினிஷிங் ரூமில் இருக்காங்க, வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த கொஞ்சம் நேரத்தில் கிராண்ட் என்ன பண்ணுறாரு, பேபியை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேனா, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேனா, நிறைய தாட் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. டாக்டர் வராரு. வந்து கிராண்ட் ஐம் சாரி அப்படின்னு இருக்காரு. இதை கேட்ட உடனேயே கிராண்டுக்கு தெரிஞ்சிருச்சு ஜெசிகா நம்ம கூட இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு. அவருக்கு ப்ரீத் பண்ண முடியாமல் போயிருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கத்தி அழுவுறாரு. அழுகும் போது பேபியும் சேர்ந்து அழுந்திருக்கு. அந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் பேபியோட கண் ஓப்பன் ஆகுது. அந்த கண் ப்ளூ ஐஸ் அப்படியே ஜெசிகா மாதிரி ரொம்ப அழகாக இருந்திருக்கு. ஹலோ டேவி அப்படின்னு அந்த பேபியை பார்த்து கிராண்ட் சொல்லியிருக்காரு. இந்த பேரை ஜெசிகா பேபி பிறந்தா வைக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி ரொம்ப ஃபேவரட்டான பேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் பார்த்து சொல்கிறாரு, டேவி ஐ லவ் யூ அண்ட் மம்மி லவ் யூ டூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அழுவுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, எனக்கு ஜெசிகா ரொம்ப அழகான கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க, ஸோ நான் எதுக்கு அழுகணும், பட் ஜெசிகா ப்ளீஸ் ஸ்டே வித் மீ ஆல் த டைம் அப்படின்னு இருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நோட் பண்ணுறாரு. பேபி, வி ஆல் நோ பேபி வந்து சின்ன குழந்தை தான். பட் அந்த பேபி அவரை பார்க்காம அவர் பின்னாடி எதையோ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. லைக் இப்போ நான் உங்ககிட்ட கேமராவில் நான் உங்களை பார்த்து பேசுகிறேன், பட் நான் இப்படி பார்த்து பேசினா உங்களுக்கு தெரியும் நான் எதையோ அங்கே பார்த்து பேசுகிறேன்ட்டு. அதே மாதிரி தான் பேபி பின்னாடி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் நான் சொல்கிறது 5 வருஷத்துக்கு முன்னுக்கு. பட் இப்போ வரைக்கும் அது மாறவே இல்லை. நான் நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்தேன். பட் டாக்டர் சொல்கிறது எல்லாமே இதெல்லாம் நார்மல், பேபி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிராண்ட் என்ன பண்ணுறாரு, அவர் ஆஃபீஸ் பாஸ் கிட்ட கேட்குறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமா, ஏன்னா ஒரு சிங்கிள் ஃபாதராக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். பிகாஸ் அவர் அக்கௌண்டண்ட்டாக தான் வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவரோட பாஸும் எதுவுமே சொல்லாமல் ஓகே, ஹெவி ஒர்க்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாம், நார்மல் டேனா நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு. வீட்டில் கிராண்டும் அண்ட் டேவிட் மட்டும்தான் இருந்திருக்காங்க, வேறு யாருமே அந்த வீட்டில் இல்லை. ஸோ டேவிட் ரொம்ப ஹெல்த்தியாக வளர்ந்துருக்காங்க. இந்த வீட்டில் நாங்கள் 2 பேரும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஏன்னா அவர் டேவிட் இருக்கிறது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எங்களோட 2 பேரோட லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டு இருந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து இருந்தோம். பட் அதுக்கு அப்புறம்தான் நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸான விஷயத்த நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். நான் இதை எழுதுறது மேபி உங்ககிட்டேருந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வரும் அண்ட் நான் அதை ஃபாலோ பண்ணலாம். அதனால தான் நான் இந்த ஸ்டாரியை உங்ககிட்ட சேர்க்குறேன் அப்படின்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருப்பால கிராண்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாரு, பேபி பிறக்கும் போது வந்து பேபி வந்து பின்னாடி தான் பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அது இப்போ வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகுது. 5 வயசு ஆக போகுது, பட் ஸ்டில் அப்படியே தான் கண்டினியூ ஆகுதுன்னு கிராண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ கிராண்ட் என்ன பண்ணுறாரு, இங்கே பார்த்து பேசும்போது டேவிடோட ஃபேஸ் இப்படி திருப்பி ஒரு ஆள் நம்மளை பார்த்து பேசும்போது நம்ம அவங்க ஃபேஸை தான் பார்த்து பேசணும் அப்படின்ட்டு அவர் சொல்லி கொடுக்கும்போது டேவிட் என்ன பண்ணுறான்னா ஹாய் டாடா அப்படின்னு பார்த்து சிரிச்சிருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஃபேஸை பார்த்து சிரிச்சிருக்கான். அவன் பார்த்து பேசும்போது அவருக்கு ஃபீல் ஆகுது, அவனோட பாடியோட அந்த ஆக்ஷன், அவர் எப்படி தான் என்ன பண்ணாலுமே கொஞ்ச நேரம் தான் இங்கே இருக்குன்றதை தவிர்த்து இங்கே தான் போகுது. அவன் செய்கிற விஷயம் எப்படின்னா, டைம்ஸ் இங்கே பார்த்து அவன் எஸ் சொல்கிற மாதிரி இருக்கும், இங்கே பார்த்து அவன் நோ சொல்கிற மாதிரி இருக்கும், அண்ட் இங்கே பார்த்து அவன் சிரிப்பான்.
ஸோ கிராண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு தெரியாது. பிகாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் சன் அவருக்கு தெரியல. மேபி பேபி இப்படி தான் இருப்பாங்களா, இப்படி தான் வந்து பார்ப்பாங்களா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. அவங்க அம்மா ஒரு ட்ரக் அடிக்ட். ஸோ அவங்க என்ன ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எப்படி தெரியும், அது உன்னோட பையன் தானே, நான் என்ன பிள்ளையை பார்த்துக்கிறதுல வந்து நான் படிச்சிருக்கேனா அப்படின்ட்டு அவங்க கேட்டுட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எஸ் யூஷுவல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. டாக்டர் என்ன பண்ணுறாங்க, டேவிட் கொஞ்சம் ஷை டைப் அண்ட் ஆல்சோ சில பேபிஸ் வந்து வளர்ந்து அண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு இருக்காரு. பர்த்டே அவர் செலிப்ரேட் பண்ணும்போது எதுவுமே அதை பற்றிலாம் யோசிக்காமல் நல்லா ரொம்ப ஹாப்பியாக அந்த பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. டேவிடுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, அவர் வந்து ஒரு ஆள் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாராம். ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு ஆள்கிட்ட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு கிராண்ட் சொல்லியிருந்தார். கிராண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறான்னு, இதுக்கப்புறம் நம்ம டேவிடை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவன் விருப்பப்படியே விட்டுருவோம், நாம் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பையனை வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து திங்க் பண்ணியிருக்காரு. பட் ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, கிராண்டோட பக்கத்து வீட்டில் வந்து ஒரு புதுசாக ஆள் வராங்க. ஸோ கிராண்ட் என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிராண்ட் என்ன பண்ணுறாரு, டேவிட்டை அடிக்கா கிண்டர் கார்டன் அங்கே எழுதியிருக்கு, நான் தடிக்கான்னு சொல்கிறேன். ஸோ தடிக்கால போய் சேர்க்குறாரு. மேபி அங்கே போனால் அவன் கொஞ்சம் பழகுவான், என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேருவான் அப்படின்ட்டு அவர் போய் பழகுவான் அப்படின்ட்டு போய் சேர்க்குறாரு. ஒரு நைட் என்ன ஆயிருக்கு, 2 பேருமே படுத்து தூங்கியிருக்காங்க. அண்ட் கிராண்ட் நல்லா தூங்கியிருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டேவிட் ரூம்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. லைக் க்ரிப்பியாக ஒரு மாதிரி சத்தம் கேட்டிருக்கு, என்னன்னு சொல்ல தெரியல. ஸோ கிராண்ட் என்ன பண்ணுறாரு, கதவை திறந்து பார்க்கும்போது அந்த டேபிள் மேலே ஒரு லைட் இருக்கணும், அந்த லைட் எரிஞ்சிருக்கு. ரூம் டார்க்காக இருக்குது, பட் அந்த லைட் கொஞ்சம் தெரியுது. டேவிட் ரூம் கார்னரில் கீழே உட்காந்துட்டு இருந்திருக்கான். உட்காந்துட்டு என் கூட விளையாட வரியா, நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். கிராண்ட் ஷாக். நின்றுட்டு பார்க்குறாரு. அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு டேவிட் ஐயோ ஓகே அப்படின்னு கேட்கும் போது டேவிட் நான் தூங்கணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு பெட்டில் போய் படுத்து தூங்கியிருக்கான். கிராண்ட் எதுவுமே செய்யலை. கீழே அவர் பெட்ரூம்க்கு வந்துட்டு எஸ் யூஷுவல் தூங்கிட்டாங்க. காலையில் ஏஞ்சி கிராண்ட் என்ன பண்ணுறாரு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு டேவிட் கூப்பிட்றாரு. டேவிட் வந்து சாப்பிட்றான். கிராண்ட் கேட்குறாரு, நேற்று நைட் நீ யார் கூட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டிருக்காரு. டேவிட் பில்லி கூட அப்படின்னு இருக்கான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காரு. பிகாஸ் அவருக்கு தெரியும் நாங்கள் 2 பேர் தான் அந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ கிராண்ட் கேட்குறாரு, யார் அந்த பில்லி? என்னோட ஃப்ரெண்ட் பா அப்படின்னு இருக்கான். கிராண்ட் சரி இப்போ பில்லி எங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டேவிட் உங்கள் பின்னாடி தான்ப்பா இருக்கான் அப்படின்னு இருக்கான். அந்த டைம் அவன் சொல்லும் போது, இப்போ நம்ம பின்னாடி யாராவது ஒருத்தவங்க இருந்து அவங்க மூச்சு காது நம்ம மேலே பட்டா யாரோ இருக்காங்கன்னு தெரியல, அந்த மாதிரி எக்ஸாக்டாக கிராண்ட்க்கு ஃபீல் ஆயிருக்கு. அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை, எங்கள் 2 பேரையும் தவிர்த்து. ஓ மை காட், சொல்கிறதுனே தெரியல அந்த டைம் எப்படி கிராண்ட் ஃபீல் ஆயிருப்பாரு. த சேம் டே ஈவினிங் வித் நெய்பரும் அண்ட் அவங்களோட சன் கிளே அண்ட் ஆல்சோ கிராண்டும் அண்ட் டேவிட்டும் லைக் வாக்கிங் போகிறாங்க. ஸோ கிளே என்ன பண்ணுறான், கிளேக்கு வந்து டேவிடோட வயசு கூட, டேவிடை வந்து விளையாட கூப்பிடுறான். ஸோ 2 பேரும் விளாடுறாங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, ஓகே எனக்கு ஒர்க் இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா பிகாஸ் அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில். ஸோ வீட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. யூஸ் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணும்போது யாரோ அவரை ஷோல்டரை வந்து இப்படி தட்டுறாங்க. அப்போ அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, டேவிட் வந்துட்டான் போல அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை, எம்டி. அவர் மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஏஞ்சிட்டு வெளியெல்லாம் போய் பார்க்குறாரு. கிளேயும் டேவும் விளையாண்டுக்கு இருக்காங்க. அப்போ யார் என்னை வந்து தட்டுனது? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஓ மேபி நம்மளோட இமேஜின் பண்ணுறதா இருக்கும், பரவாயில்ல இதை மறந்துடுவோம் அப்படின்னு அவர் மறந்துடுறாரு அந்த விஷயத்தை. அவங்க டேவிட்டும் கிளேயும் வந்து ரொம்ப க்ளோஸாக ஆயிடுறாங்க. ஸோ இவர் வந்து அந்த பேரண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓ நம்ம மட்டும் இந்த மாதிரி பிள்ளையை வளர்க்குறதுல கஷ்டப்படல, இவங்களும் மேபி எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்ட்டு அவருக்கு அந்த மைண்ட் செட் திங்கிங் ஓடிக்கிட்டு இருக்குது. கிளேவும் டேவிட்டும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிராண்ட் என்ன பண்ணுறாரு, டேவிட் கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது டேவிட் என்னை பார்த்து, அப்பா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டை என் வீட்லேயே தூங்க வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ கிராண்ட் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம கிளேயோட அப்பா கிட்ட கேட்போம் அப்படின்னு கேட்குறாரு. பட் அதுக்கு டேவிட், கிளே இல்லப்பா பில்லி அப்படின்னு இருக்கான்.
மை காட். ஸோ கிராண்ட் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம பில்லியோட அப்பா கிட்ட கேட்போம் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு டேவிட், அவனுக்கு யாருமே இல்லைப்பா அப்படின்னு இருக்கான். த டைம் கிராண்டுக்கு ஃபீல் ஆயிருக்கு, நோ சம்திங் என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவருக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு அப்புறம் நடந்தது எல்லாமே ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியணும்னா டூ கமெண்ட் பார்ட் 2 அண்ட் ரீபோஸ்ட் பண்ண மறக்காதீங்க, காமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் முக்கியமாக இருவர் டேல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அண்ட் யா, அஸ் யூஷுவல் வாய்ஸ் போயிடுச்சு, அதனால தான் இந்த வாய்ஸில் பேசுகிறேன். தேங்க்யூ.